தமிழ்நாட்டில் 9 ரக நாய்களின் இனப்பெருக்கத்திற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பொதுவாகவே மக்களுக்கு செல்லப்பிராணிகள் மீது அளப்பரிய ஈர்ப்பு உள்ளது. அதிலும் செல்லப்பிராணிகளில் பெரும்பான்மையான மக்களின் முதன்மையான தேர்வு நாய்கள்தான். உலகிலுள்ள பலவித ரகங்களை சேர்ந்த நாய்களை இறக்குமதி செய்து அதற்கு அதிக அளவில் செலவு செய்து ஆசையுடன் வளர்த்து வருகின்றனர். ஆனால் உள்ளூர் தட்பவெப்பநிலை பொருந்தாமல் பல வெளிநாட்டு ரக நாய்கள் இங்கு சிரமத்திற்கு உள்ளாகின்றன. இதனால் பல நாய்கள் உயிரிழக்கின்றன. இதுபோன்று வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்படும் நாய்களின் நலனை கருத்தில் கொண்டு நாய்கள் இனப்பெருக்கம் தொடர்பான புதிய வரைவு கொள்கையை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம். அதில் இந்திய தட்பவெப்பநிலைக்கு ஒவ்வாத 9 ரக நாய்களின் இனப்பெருக்கத்திற்கு தடை விதித்துள்ளது. அதன்படி Basset Hound, French Bulldog, Alaskan Malamute, Keeshond, Newfoundland, Norway Elkhound, Tibetan Mastiff, Siberian Husky, Saint Bernard ஆகிய 9 நாய்களின் இனப்பெருக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இறக்குமதிக்கு எந்தவித தடையும் இல்லை என கூறப்படும் நிலையில் நாய் வளர்ப்பவர்கள் அனைவரும் பொறுப்பான இனப்பெருக்க நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் இனப்பெருக்கம் செய்யும் விலங்குகளின் ஆரோக்கியத்திற்கான சான்றிதழை வழங்கும் என்றும் நாய்கள் வளர்ப்பவர்கள் இனப்பெருக்கம் செய்யப்படும் குறிப்பிட்ட இனம் குறித்து TNAWB-யில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்திய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப டச்சண்ட், விப்பட், லாப்ரடார், டால்மேஷியன் நாய் வகைகள் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை உள்ளிட்ட நாய் ரகங்களில் நாய்ப்பிரியர்கள் கவனம் செலுத்தலாம் என்பது விலங்குகள் நல ஆர்வலர்களின் பரிந்துரையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.